தமிழ் சினிமாவின் டாப் நடிகைகளில் ஒருவராக இருக்காங்க த்ரிஷா. அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான கருப்பு திரைப்படம் மெகா ஹிட் அடித்தது. அடுத்ததாக விஸ்வம்பரா திரைப்படம் வரவிருக்கு. கண்டிப்பாக அந்த படமும் ஹிட் அடிக்கும் என்ற நம்பிக்கையில் அவரும் இருக்காங்க. இதற்கிடையே தொடர்ந்து அவரது பெயர் சமீப காலமாக சர்ச்சையிலும் சிக்கி வருகின்றது. த்ரிஷா தனது கரியரை ஆரம்பித்த சில வருடங்களிலேயே அவரது பெயர் குளியலறை வீடியோ தொடர்பான சர்ச்சையில் சிக்கியது. அதனையடுத்து சில நடிகர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டாங்க. பின்னர் தொழிலதிபர் வருண் மணியனுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது என்ற கண்டிஷன் போடப்பட்டதனால திருமணம் வரைக்கும் போகல. கண்டிப்பாக திருமணத்துக்கு பின்பும் நடிப்பது என்பதில் சம உறுதியாக இருக்காங்க. அதற்கு பிறகு அவரது பெயர் பெரிய அளவில் டேமேஜ் ஆகாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் பல வருடங்கள் கழித்து விஜயுடன் மீண்டும் நடித்தாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ படத்தில் தான் அந்த ரீயூனியன் நடைபெற்றது. வழக்கம் போல அவர்களது கெமிஸ்ட்ரியில் ஆன ஸ்கிரீனில் பட்டையும் கிளப்பியது. இந்த ஷூட்டிங் சமயத்தில் விஜயுடன் வெளிநாடுகளில் இருப்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணி வந்தாங்க த்ரிஷா. இதனால் மீண்டும் விஜய் த்ரிஷா பெயரை இணைத்து வைத்து கிசுகிசுகளும் வந்தன. இப்படிப்பட்ட சூழலில் தான் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டதோடு மட்டுமன்றி நடிகையும் எனது கணவரும் உறவில் இருக்காங்க, தன் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை அந்த நடிகை அடிக்கடி பகிர்வாங்க என குண்டை தூக்கி போட்டாங்க. உடனே த்ரிஷா ஷேர் பண்ண போட்டோக்களுடன் இந்த விஷயத்தை முடிச்சு போட்டு அந்த நடிகை த்ரிஷா தான் என உறுதி செய்தாங்க ரசிகர்களும். அதே சமயம் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. சமீபத்தில் அஜித் தாயின் இறப்புக்கு கூட 2 பேரும் ஒன்றாகத்தான் போனாங்க. இதற்கிடையே சூர்யா என்பவர் தான் த்ரிஷாவின் கணவர், ஒழுங்காக விஜயிடமிருந்து த்ரிஷாவை விலகிவிட வேண்டும் என தனது வாய்க்கு வந்தபடி சில பேட்டிகளில் உளறிக் கொண்டிருந்தாங்க. அதனை த்ரிஷா தரப்பு கண்டுக்கவே இல்லை. இந்த நிலையில் பத்திரிகையாளர் பிஸ்மி கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அவர் கொடுத்த பேட்டியில் சில காலத்துக்கு முன்பு சூர்யா என்பவர் எல்லா யூடியூப் சேனல்களிலும் அமர்ந்து கொண்டு நான் த்ரிஷாவின் கணவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். யூடியூப் சேனல்களும் அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றதை தெரியாமல் ஒளிபரப்பினாங்க. அந்த சமயத்தில் த்ரிஷாவின் தாயை தொடர்பு கொண்டு உங்கள் மகளின் கணவர் என சூர்யா சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவரும் இல்லை, நாங்கள் வழக்கு போட்டு அவரை பெரிய ஆளாக ஆக்க விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நடிகைகளின் பலவீனம், அதனால்தான் எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க.